இன்று மார்கழி 8ஆம் நாள். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து பாடல் 8 மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான். கீழ்வானம் வெளுத்தாச்சு, பொழுது விடிய போகுது. நம்ம ஆயர்பாடி எருமைகளெல்லாம் மேய்ச்சலுக்கு கிளம்பியாச்சு. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் குவுவான் வந்து நின்றோம். எல்லா பெண்களும் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க. நான் உனக்காக அவங்கள நிப்பாட்டி உன்னையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு உன் வீட்டு முன்னாடி வந்து கூவி கூவி அழைச்சிட்டு இருக்கோம் உன்னை. கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. குதூகலமான பெண்ணே, வா எழுந்து வா, நம்ம போய் கண்ணனை பாடி மகிழலாம். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. குதிரை வடிவத்தில் வந்த கேசிங்கிற அரக்கனை அவனோட வாயை பிளந்து கொன்று போட்டுட்டாரு இந்த மாய கிருஷ்ணர். கிருஷ்ணரை கொல்றதுக்காக கம்சன் அனுப்பின முஷ்டிகர், சானூரன் அப்படிங்கிற மல்லர்களை போட்டியில ஜெயிச்சு கொன்னுட்டாரு. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட தேவாதி தேவனான அந்த கிருஷ்ணனை நம்ம வணங்கினோம் அப்படின்னா ஆஹா ஆகான்னு சொல்லி நமக்கு அருள் தருவான். உடனே கிளம்பு வா என்று சொல்லி அந்த பெண்ணை எழுப்புகிறார் ஆண்டாள். இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த மார்கழி மாசத்துல அதிகாலை எழுந்து அந்த கிருஷ்ணனை வணங்கி கொண்டாடுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கண்ணன் திருவடிகளே சரணம்.